ஹாய்! வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு தீபாவளி பலகாரங்கள்ல ட்ரெடிஷ்னல் பலகாரமான சோமாசா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நல்லா பெரிய தேங்காய், கருப்பு தேங்காவா நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். கருப்பு தேங்காவா இருந்தா தான் நம்மளுக்கு பூ நல்லா நைஸா வரும். நம்ம இல்லன்னா திப்பி திப்பியா இருக்கும். நம்ம சில பேர் பால் எடுப்பாங்க. பால்லாம் எடுக்காம கொஞ்ச நேரம் அத தாம்பாளத்துல கொட்டி வெயில்ல வச்சுட்டு, இந்த மாதிரி நல்லா வறுத்து, சிவக்க வறுத்த வாசனை வர அளவுக்கு சிவக்க வறுத்து, நம்ம எடுத்து இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு ஒரு சுத்து சுத்துனாலே நல்லா அது பவுடராட்டம் ஆயிடும். இதுக்கு ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கடலை 2 தேங்காவுக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வறுக்கலாம் வேண்டாம். அது கூட ஒரு 5 ஏலக்காய் போட்டு அத பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். ஜீனி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுல ஒரு 4 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். அந்த கசகசாவையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சோமாசாக்கான பூரணம் ரெடி. இப்போ அடுத்தது இது மேல் மாவுக்கு நான் நாகாவோட மைதா எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இத நம்ம கலந்து விட்டுக்கிறோம். எல்லா தண்ணி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும். நிறையா விட்டுட்டா தளர்ந்து போயிடும் மாவு. இதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நல்ல பெரிய ஸ்பூனால 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். விட்டு நம்ம இந்த அளவு மாவு இந்த மாதிரி தான் கட்டியா இருக்கணும். இத நம்ம ஒரு கல்லுல வச்சு நல்லா தேய்ச்சு நம்ம பசைஞ்சோம் அப்படின்னா, அது பிசைய பிசைய அந்த மாதிரி இலக்கம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டா வர வரைக்கும் பசைஞ்சிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இத வச்சு மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம மாவை எடுத்தோம்னா, நல்லா இந்த அளவு சாஃப்டா இருக்கும். சின்ன சின்ன பாலா இத எடுத்துக்கிட்டு, நல்ல மெலிசா சப்பாத்தி தேய்க்கிறத விட நல்ல மெலிசா மேல் மாவு தொட்டு, எண்ணெய்லாம் தொடக்கூடாது. நல்லா மேல் மாவு தொட்டு, நல்லா மெலிசா தேய்ச்சுட்டு, நம்ம வச்சிருக்கோம் இல்லையா பூரணம், அத வச்சு நல்ல சைடு நல்லா சீல் பண்ணணும். நல்லா அழுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா, அது வெளியில பூரணம் வந்தா எண்ணெய் ஃபுல்லா வீணா போயிரும். நல்லா சீல் பண்ணிட்டு, கொஞ்சம் நல்ல இடம் விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு, இது மாதிரி ஒரு 10 10ஆ நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும். 10 10ஆ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போடணும். தேய்ச்ச உடனே எண்ணெயில போடாம ஒரு 10 தேய்ச்சதுக்கு அப்புறம் போடலாம். அ போட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா பூரி மாரி நல்லா உப்பி நல்லா வரும். நல்ல டேஸ்டான சோமாசா ரெடி ஆயிடுச்சு. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. பாய்.